ஓகே காய்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம ஆல்ரெடி எல்லாம் பேசிக் வீடியோ எப்படி இப்படி ஒரு ட்ரேடை வந்து அனலைஸ் பண்ணணும், எப்படி எடுக்கணும், எல்லா விஷயமும் சொல்லியாச்சு. இப்போ நான் வந்து லைவ் சாட்டில் போயிட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஒரு ட்ரெண்டு வந்து என்ட்ரி வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பார்க்குறது, எல்லாத்தையுமே வந்து பார்ப்போம். நான் ஆல்ரெடி போட்டிருக்க வீடியோஸ் வந்து பேசிக் அட்வான்ஸ் கான்செப்ட்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸில் எல்லாமே இருக்கும். போயிட்டு ஒரு ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஒரு ட்ரெண்டை வந்து எப்படி வந்து ஏ டு Z வந்து எப்படி எப்படி மார்க் பண்ணுறது, எப்படி ஃபைண்ட் பண்ணுறது, எல்லா டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்படி தொடர்ந்து நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். மேலே ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கேளுங்க, அதை பற்றி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? நான் வந்து எப்போதுமே வந்து எந்தவித இண்டிகேட்டரோ ப்ளஸ் வந்து எந்தவித பெய்டு இதோ எதுவும் யூஸ் பண்ணுறது கிடையாது. நார்மலாக வந்து எல்லாமே வந்து நார்மலாக இருக்கிற ஃப்ரீ விஷயம் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ப்ளஸ் வந்து எந்த ஒரு இண்டிகேட்டரும் நான் வாங்குறது கிடையாது. ஒன்லி ப்ரைஸ் ஆக்ஷன், ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ப்ளஸ் வந்து நம்மளோட ஒரு ஓன் ஸ்ட்ராட்டஜி மேக் பண்ணி அதை ப்ளஸ் எல்லாத்தையும் வந்து கம்பைன் பண்ணி ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிளான இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, யாரை ஃபாலோ பண்ணாலும் ஒருத்தரை ஃபாலோ பண்ணுங்கள், முழுசாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு யார் பிடிச்சிருக்கோ, யார் வந்து உங்கள் இதுக்கு வந்து நேச்சருக்கு வந்து சூட் ஆகிற மாதிரி தெரியுதோ ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே எங்கே மாறிட்டு எதையுமே ப்ராக்டிஸ் பண்ணாமல் வெறும் பார்த்துட்டே மட்டும் விட்டுறாதீங்க. கடைசி வரைக்கும் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா பார்த்துட்டே தான் இருக்கணும். யாராவது ஒருத்தர் ஃபாலோ பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்கன்றத ஜஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணி அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ண பாருங்கள். மார்க்கெட்டில் வந்து ஃபைனல் பண்ண பாருங்கள். அப்போ தான் வந்து ஒரு லாங் டேர்மில் சக்ஸஸ் பண்ண முடியும். நீங்கள் என்ன தான் வந்து 100% ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு இங்கே மாறிட்டே இருந்தாலுமே ஒரு இதுவுமே வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. யாராவது ஒருத்தரை ஃபாலோ பண்ணுங்கள். ஒருத்தர் யார் தெளிவாக உங்களுக்கு புரியுதோ அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஜஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. ஒரு 3 மாதம் வந்து கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன மாற்றம் தெரியுது, கன்ஃபார்மாக வந்து உங்களுக்கு ஓகே இருந்ததுன்னா அதுக்கப்புறம் லைவ் ட்ரேடில் இறங்குங்க. சரி, ஓகே கேஸ், நம்ம டேரெக்டாக மார்க்கெட்டில் போவோம். இப்போ வந்து இது வந்து US30 எடுத்திருக்கேன். US30 வந்து டவ் ஜோன்ஸ் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். மந்த்லியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து பை டைம் ஃப்ரேமில் தான் போயிட்டுருக்கு. நல்ல ஒரு பை கொடுத்து தான் போயிட்டுருக்கு. இங்கேயும் நல்லா ஸ்ட்ராங்கான பை கொடுத்துருக்கு. இதை எடுத்துகிட்டு திரும்ப வந்து மேலே போயிட்டு ஒரு திரும்ப சின்ன ஒரு பேஸு, அதாவது ஒரு ரிஜெக்ஷன் காட்டுற மாதிரி, ஒரு கரெக்ஷனோ ரிஜெக்ஷனை காட்டுற மாதிரி காட்டிகிட்டு இருக்கு. ஸோ அந்த பேஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. சரி, அடுத்து வந்து வீக்லியில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, வீக்லியில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து அதே ஒரு பை தண்டை தான், இன்னும் வந்து ஃபுல்லாகவே பையு. இங்கே அழகாக ஒரு பை கொடுத்துட்டு திரும்ப ஒரு ஃபுல் சைக்கிள் ஃபார்ம் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுது. பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிள் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கும் இந்த சைக்கிள் ஃபார்ம் ஆகிறதுக்கும் இதில் வந்து ஒரு 70% தான் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ வந்து பையர்ஸோட மூமெண்டம் வந்து குறையுது அப்படின்றத காட்டுது. ஸோ நம்ம இதை வந்து என்ன பண்ணிப்போம் அப்படின்னா, இதை வந்து ஒரு சப்ளை டிமாண்ட் ஒன்று மார்க் பண்ணிப்போம். ஓகேவா? இதை வந்து ஒரு இது வந்து ஒரு டிமாண்ட் ஜோன். ஓகேவா? டிமாண்ட் ஜோனும் நார்மலாக வந்து சப்ளை ஜோனை நார்மலாக வந்து ரெட் கலரில் மார்க் பண்ணுவேன். டிமாண்ட் ஜோனை வந்து நார்மலாக வந்து எதில் மார்க் பண்ணுவோம் அப்படின்னா க்ரீன் கலரில் மார்க் பண்ணுவோம். ஓகேவா? இதை வந்து நம்ம டிமாண்ட் ஜோனை வந்து க்ரீனில் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம சப்ளை டிமாண்ட் ஜோன் வந்து பார்த்துட்டோம். நம்ம வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அந்த இடத்துல மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும், மற்றதெல்லாம் விட்ருவோம் நம்ம. ஓகேவா? இப்போ வந்து ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி வந்து ஃபுல்லாக வந்து ஒரு வாட்டி ரீச் ஆகிடுச்சு, ஒரு ஆஃப் சைக்கிள் முடிச்சிருச்சு. ப்ரைஸ் வந்து திரும்ப வந்து நம்ம இப்படி ஒரு 50% ரேஞ்ச் வந்து ஒரு சைக்கிள் முடியறதுக்கு எதிர்பார்க்கணும். ஸோ இந்த இடத்துக்கிட்ட நம்ம வந்து செல் என்ட்ரி தான் எதிர்பார்க்கணும். இது வரைக்குமே வந்து என்ன தான் ஓவரால் பையில் இருந்தாலும் நம்ம செல் என்ட்ரி தான் எதிர்பார்க்கணும். ஸோ இந்த இடத்துக்கிட்ட செல்லு கிடச்சா எடுப்போம், அப்படி இன்னும் பையில் போச்சுன்னா நம்ம விட்டுருவோம். ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட செல்லு வந்து ஏதாவது பிரேக் அவுட் கொடுத்துட்டு கன்ஃபார்மாக செல் கிடச்சுன்னா இது வரைக்கும் ஒரு பாதி வரைக்கும் நம்ம வந்து செல் எதிர்பார்க்கலாம். ஓகேவா? ஒரு 42,500 வரைக்கும் நம்ம செல் எதிர்பார்க்கலாம். அப்படி பிரேக் அவுட் கொடுத்துச்சு, நம்ம கன்ஃபர்மேஷன்லாம் ஓகே சொன்னுச்சுன்னா. ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஏதாவது பிரேக் அவுட் கொடுத்துருக்கு அப்படின்னா இன்னும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஹையர் லோ இங்கேயும் ஒரு ஹையர் லோ நியர்பை வந்திருக்கு. பட் வந்து இன்னும் வந்து இந்த லாஸ்ட்டு ஹையர் லோ உடைக்கல. ஸோ டே டைம் ஃப்ரேம்லேயும் வந்து இது என்னென்னா ஸ்டில் வந்து பையில் தான் இருக்குது. ஓகேவா? சரி, அடுத்து 4 ஹவரில் போய் பார்ப்போம். 4 ஹவரில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, சரி நம்ம டே டைம் ஃப்ரேமில் லாஸ்ட்டு ஹையர் லோ மார்க் பண்ணி வச்சுப்போம் ஃபஸ்ட்டு. ஓகேவா? இப்போ வந்து நமக்கு லாஸ்ட்டாக ஃபார்ம் ஆகிருக்க ஹையர் லோ வந்து இதுதான். ஸோ இதை வந்து நமக்கு உடைக்கக்கூடாது. இதுதான் வந்து ஒரு வேலிடான ஹையர் லோ. ஓகேவா?
இங்கே 4 ஹவரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. இப்போ இங்கே ஒரு ஸ்ட்ராங்கான ஹையர் லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு. அடுத்து வந்து இது ஒரு ஹையர் லோ, ஸ்ட்ராங்கான ஹையர் லோ. இதுக்கப்புறம் வந்து ப்ரைஸ் வந்து இந்த லெவல் வரைக்கும் வந்துட்டு, ஆனால் இந்த ஹையர் லோ உடைக்கல. ஓகேவா, இங்கே வந்து ஹையர் லோ உடைக்கல, ஆனால் ஈக்குவலாக வந்திருக்கு. பட் இங்கே போயிட்டு திரும்ப வரும்போது இந்த ஹையர் லோ உடைச்சிருச்சு. ஸோ வந்து இது வந்து 4 ஹவரில் பிரேக் அவுட். ஸோ வந்து நம்ம இதை வந்து ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சராக மார்க் பண்ணுவோம். ஓகேவா, இது வந்து நமக்கு 4 ஹவரில் ஒரு செல்லில் வந்து பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர், செல் ட்ரெண்டாக மாறி இருக்கு. ஓகே, 4 ஹவரில் மார்க்கெட் ஷிஃப்ட் செல்லு. இங்கே வந்து நம்ம ஆல்ரெடி முன்னாடி வீடியோ பார்த்துருப்போம். பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர்னால் என்னென்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மலாக ஹையரில் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இங்கே வரைக்கும் வரும்போது இது வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு சொல்லுவாங்க. அதாவது இது வரைக்கும் வந்துட்டு ஏதோ சம்திங் இந்த மேலே போகிற மூமெண்ட் வந்து முடிய போகிற மாதிரி காட்டுறதுக்கான ஒரு அறிகுறி வந்து இதுக்கு ஈக்குவல் லோக்கு வந்திருக்கு. இது வந்து சிஹெச்ஓசின்னு சொல்லுவாங்க. நான் ஆல்ரெடி ஒரு என்ட்ரி மாடல்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அட்வான்ஸ் லிக்விடிட்டி ஸ்மார்ட் மணி கான்செப்ட்னு சொல்லிட்டு. அதை போயிட்டு பார்த்துட்டு அப்புறம் இதை பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். இந்த மாதிரி தான் வந்து ஒரு ஒரு ட்ரெண்டு மேலே போயிட்டுருக்கு அப்படின்னா செல் ட்ரெண்டாக மாற போகிறதுக்கு முன்னாடி ஒரு அறிகுறி காட்டும். இங்கேயே என்ட்ரு ஆகக்கூடாது. அடுத்து வந்து தான் திரும்ப வந்து போயிட்டு அதை பிரேக் அவுட் பண்ணணும். இப்போ அதுவும் முடிஞ்சிருச்சு. அடுத்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா நார்மலாக என்ன பண்ணணும் அப்படின்னா, திரும்ப போயிட்டு இந்த லெவலுக்கு கிட்ட ஒரு 70% வந்து போயிட்டு ஒரு லோவர் ஹை ஃபார்ம் பண்ணிட்டு தான் திரும்ப கீழே வரணும். ஸோ இப்போ நம்ம இந்த மூமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே வந்து கரண்ட்லி வந்து இந்த இதுலேருந்து இது வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னா பை எதிர்பார்க்கலாம். இங்கே ஷார்ட் டேர்மில் ஒரு பை எதிர்பார்க்கலாம். இது வரைக்கும் போயிட்டு திரும்ப வந்து ட்ரெண்ட் வந்து கீழே வரும், இந்த 4 ஹவரோட பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் படி, ஃபார்ம் படி. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து செல் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். செல் என்ட்ரி எடுக்கணும்னா ப்ரைஸ் வந்து அட்லீஸ்ட் வந்து இந்த இடத்துக்கு போயிட்டு, ஏன்னா இங்கே ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் இருக்குது, ஆர்டர் பிளாக் இருக்குது, இங்கே போயிட்டு இந்த இடத்துக்கிட்ட தான் நம்ம வந்து செல் என்ட்ரி எதிர்பார்க்கணும். ஸோ இது வரைக்கும் நம்ம பை எதிர்பார்க்கலாம். ஒரு 46,380 இருக்கா, ஒரு 47,500 48 வரைக்குமே நம்ம வந்து இந்த இடத்துக்கிட்ட ஒரு பை என்ட்ரி எதிர்பார்க்கலாம். பை வாய்ப்பு கிடைச்சதுன்னா நம்ம பை பண்ணலாம். ஓகேவா, ஏன்னா ஸ்டீல் வந்து இன்னும் வந்து ட்ரெண்ட் வந்து பையை உடைக்கல. ஓகே, இப்போ தான் பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு திரும்ப வந்து ஒரு மூவ் வந்து மேலே போயிட்டுருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, 1 ஹவரில் இது ஒரு லோவர் ஹை, இது ஒரு லோவர் ஹை. இங்கே வந்து திரும்ப ஒரு சின்ன லோவர் ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு. பட் வந்து இந்த இடத்துல ப்ரைஸ் உடச்சிட்டு திரும்ப வந்து மேலே போகுது. இப்போ வந்து இதை உடச்சிட்டு திரும்ப வந்து இந்த நல்ல சப்போர்ட் எடுத்து திரும்ப மேலே போகுது. ஸோ வந்து 1 ஹவர் படி நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா, 1 ஹவர் படி ப்ரைஸ் வந்து பையாக மாறி இருக்கு. ஓகேவா, ஸோ இது வந்து 1 ஹவரில் 1 ஹவரில் மார்க்கெட் ஷிஃப்ட் வந்து பை. ஓகேவா, ஸோ ப்ரைஸ் வந்து இந்த இடத்துக்கிட்ட லாஸ்ட்டாக லோவர் ஹை வச்சுருக்கு. திரும்ப வரும்போது இந்த லோவர் ஹையை உடச்சிருச்சு, இங்கே பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. பிரேக் அவுட் கொடுத்த பிறகு நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணணும், ஒரு லோவர் ஹை ஃபார்ம் பண்ணணும், ஸ்ட்ராங்கான லோவர் ஹை ஃபார்ம் பண்ணணும். இந்த லோவர் ஹை வந்து கிட்டத்தட்ட இந்த கேண்டிலோட ஒரு 70% வரணும், ஆனால் இந்த கேண்டில் 100%க்கே கிட்டத்தட்ட வந்துருச்சு. ஸோ வந்து இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான லோவர் ஹை தான் நமக்கு. ஸோ வந்து இதை வந்து நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான லோவர் ஹையாக மார்க் பண்ணிப்போம். இது வந்து 1 ஹவரில் 1 ஹவர் ஹை பை. ஓகேவா, ஸோ இப்போ வந்து நமக்கு இதோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இது வரைக்கும் போகிற வரைக்கும் இது வந்து ஸ்டில் வந்து பை தான். இதை உடச்சிருச்சு அப்படின்னா இந்த 1 ஹவர் பை வந்து செல்லாக மாறிடுச்சுன்னு அர்த்தம். இது வரைக்கும் நமக்கு பை. ஸோ இது வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம எது வரைக்கும் மேலே போகணும்னு எதிர்பார்க்கலாம், ஃபஸ்ட்டு டார்கெட்டு இப்படி மேலே போச்சு அப்படின்னா இது வரைக்கும் போகலாம். ஏன்னா இங்கே வந்து இன்ஸ்டியூஷன் கேண்டில் 3 கேண்டில் தொடர்ந்து அப்படியே செல்லாக இருக்குது. ப்ளஸ் வந்து இங்கே லிக்விடிட்டி அப்படியே இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து இந்த இடத்துக்கு போகணும்னு எதிர்பார்க்கலாம். 47,200 47,100 வரைக்கும் ப்ரைஸ் வந்து இப்போ இன்றைக்கி போகணும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேவா, எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இங்கே பை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம், பை எடுக்கலாம், ட்ரேட் எடுக்கலாம். ஓகேவா, ஸோ நம்ம ஸ்ட்ரக்சர் படி இது வந்து பிரேக் அவுட்டும் கொடுத்துருச்சு, திரும்ப வந்து லோவர் ஹை ஃபார்ம் பண்ணிடுச்சு. நம்ம ஆக்சுவலி இங்கே என்டர் ஆகிருக்கணும், நம்ம இங்கே மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இது வரைக்கும் ஃபஸ்ட்டு டார்கெட்டுக்கு போயிடுச்சு ப்ரைஸு. இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு சின்ன லிக்விடிட்டி இருக்குது. ஸோ ப்ரைஸ் சின்னதாக ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு திரும்ப வந்து இங்கே சப்போர்ட் ஏரியா இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா நம்ம திரும்ப ஒரு என்ட்ரி இங்கே எடுத்து இங்கே ஒரு எஸ்எல் வச்சு நம்ம ட்ரேட் எதிர்பார்க்கலாம். ஓகேவா, சரி 15 மினிட்ஸில் போய் பார்ப்போம். அடுத்து 30 மினிட்ஸில் என்ன நடக்குது பார்த்தோம் அப்படின்னா, 30 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ வந்து இங்கே ஆர்டர் பிளாக் இருக்குது. ஓகேவா, இதுதான் வந்து ஆர்டர் பிளாக்னு சொல்லுவாங்க. ஆர்டர் பிளாக்னால் வேறு ஒன்றும் இல்லை,
ஒரு ஃபுல் கேண்டில் நல்லா ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த இடத்துக்கிட்ட வந்து ஃப்ரெஷ் ஜோனாக இருக்கும். அதாவது ஏற்கனவே வந்து விக்கு வச்சோ எதுவுமே வந்து திரும்ப வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலை. இங்கே பாருங்க, இங்கே வந்து இங்கே ஃபார்ம் ஆகிருக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பை வந்து செல் ஆகிருக்கு, திரும்ப பை ஆகிருக்கு, திரும்ப ஒரு பை ஆகிருக்கு, திரும்ப செல்லு வந்து இந்த இடத்துல இருக்க லிக்விடிட்டி எடுத்துருச்சு. அதே போல் பை ஆகிருக்கு, திரும்ப செல்லு வந்து ட்ரை பண்ணி இந்த இடத்துல இருக்க லிக்விடிட்டி எடுத்துருச்சு. ஸோ இந்த இங்கே ஃபார்ம் ஆகிருக்க லிக்விடிட்டி இது வரைக்குமே இந்த கேண்டில் வந்து எடுத்துருச்சு. ஸோ அடுத்த கேண்டில் ஃபார்ம் ஆகி இது வரைக்குமே இருக்கிற லிக்விடிட்டி எடுத்துருச்சு. ஸோ இந்த இடம்லாம் வந்து இன்வேலிட். பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட இருக்க லிக்விடிட்டியை இன்னும் எடுக்கவே இல்லை. இங்கே மேலே வந்து எடுக்கலை, இல்லை கீழே வந்து இந்த இடத்துக்கிட்ட இன்னும் ஒரு செல் கேண்டில் ஃபார்ம் ஆகி இந்த லிக்விடிட்டி எடுக்கலை. ஸோ இந்த ஜோன் வந்து ஃப்ரெஷ் ஜோனு. ஸோ இதுதான் வந்து நம்ம ஆர்டர் பிளாக்னு சொல்லுவோம். ஸோ எப்போல்லாம் இது மாதிரி ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல இருக்க லிக்விடிட்டி அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து எடுக்காமல் போதோ, திரும்ப கொஞ்சம் தூரம் ப்ரைஸ் மேலே போச்சுன்னா திரும்ப வந்து என்ன பண்ணணும், இந்த இடத்துல இருக்க லிக்விடிட்டி எடுத்துகிட்டு திரும்ப மேலே போகும். ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து நம்ம இந்த ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணுறோம். சரி, ஓகே. இப்போ வந்து ப்ரைஸ் இங்கேருந்து கீழே வந்துச்சு அப்படின்னா இது வரைக்கும் வந்துட்டு நம்ம ஒரு சின்ன ரிஜெக்ஷன் எதிர்பார்க்கலாம். அப்படி ப்ரைஸ் மூவ்மெண்ட் இல்லை அப்படின்னா இதை உடைக்காமல் திரும்ப கீழே வந்துச்சுன்னா இது செல் ஆக வாய்ப்பு இருக்குது. இது திரும்ப உடைச்சிருச்சு அப்படின்னா திரும்ப நம்ம பை எதிர்பார்க்கலாம். ஓகேவா? இப்படி ஒரு ஒரு செக்ஷனாக வந்து நம்ம அனலைஸ் பண்ணிகிட்டே போகணும். ஷார்ட் டேர்ம் டைம் ஃப்ரேமில் அனலைஸ் பண்ணிகிட்டே போய் தான் நம்ம வந்து ஒரு ட்ரேடை வந்து கன்ஃபார்ம் பண்ணி எடுக்கணும். சரி, ப்ரைஸ் வந்து சின்ன செல் காட்டுது. ஸோ நம்ம இது வரைக்கும் நம்ம ப்ரைஸை வந்து இதாகணும் எதிர்பார்க்கலாம். இங்கேருந்து வந்து திரும்பிச்சுன்னா நம்ம வந்து பை என்ட்ரி ட்ரை பண்ணலாம் இதில். ஓகே கேஸ், இது இந்த மார்க்கெட்டில் அதான் நடக்குது. ப்ளஸ் வந்து இதில் இந்த இடத்துக்கிட்டேயும் வந்து ஒரு நல்ல ஒரு இந்த கேண்டிலோட ஆர்டர் பிளாக்கையும் இன்னும் எடுக்கலை. ஸோ ப்ளஸ் இங்கேயும் வந்து ஒரு சின்ன ஆர்டர் பிளாக் வந்து வேலிடாக இருக்குது. பார்க்கலாம். ப்ரைஸ் வந்து மேபி இங்கே வந்து எடுத்துகிட்டு திரும்புதா, இல்லை இங்கே வந்து எடுத்துகிட்டு திரும்பி இது வரைக்கும் வந்துட்டு திரும்ப மேலே போகிறாலும் போகலாம். என்னோட நடக்கலாம். பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து பிடிசி பார்த்தோம் அப்படின்னா பிடிசியில் என்ன நடக்குது அப்படின்னா இப்போ வந்து ஃபுல்லாகவே செல் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஒரு டே டைம் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா டேயில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இங்கே வந்து போயிட்டு திரும்ப ஒரு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணிவிட்டு திரும்ப அடுத்து ஒரு ஹையர் லோ வந்து ஃபுல் சைக்கிள் முடிச்சிருச்சு. இந்த இடத்துக்கிட்ட வந்து அழகான ஒரு ஃபுல் சைக்கிள் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு பைக் கண்டில் வந்து ஃபார்ம் ஆகுறது இந்த இடம் வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னாலே இது வந்து அழகாக ஒரு ஃபுல் சைக்கிள் முடிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ப்ரைஸ் இங்கேருந்து வந்து பை ஆகி மேலே போகும்னு எதிர்பார்க்கலாம். பட் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிற கன்ஃபர்மேஷன்ஸை பொறுத்து நம்ம வந்து அடுத்து வந்து பை ஆகுமா செல் ஆக மாட்டதை நம்ம டிசைட் பண்ணணும். ஒரு ஸ்ட்ரக்சர் படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பை ட்ரெண்டு கம்ப்ளீட் ஆகிறதுக்கான ஃபுல் சைக்கிளை வந்து இது அழகாக முடிச்சிருச்சு இப்போதைக்கு. ஸோ இங்கேருந்து வந்து ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர் படி மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்குது. பட் ஆனாலும் இப்போ வந்து ட்ரெண்ட் வந்து அதாவது உள்ளே இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன யோசிக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து மேபி இது வந்து ஷார்ட் டேர்மாக செல் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லை மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா கிரிப்டோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இன்னும் ஒரு விர்ச்சுவலாக தான் இருக்குது. இன்னும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான இதுக்கு வந்து ஃபிசிக்கல் ஃபார்ம் வந்து கிடையாது. ஸோ வந்து கிரிப்டோ வந்து இன்னொன்று விஷயம் எதுக்காக இது வேணால் சென்ட்ரலைஸ்டு வந்து அந்த டிரான்சாக்ஷன் வந்து நல்லபடியாக ஒரு ஸ்பீடு ப்ளஸ் வந்து ஈஸியாக வந்து பண்ணலாம். அது வந்து சேஃபாக பண்ணலாம், ஈஸியாக பண்ணலாம், ரொம்ப செலவு இல்லாமல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதுக்காக தான் வந்து ஃபேமஸ் ஆனது. ஸோ வந்து இப்போ குவாண்டம் கம்ப்யூட்டிங் வந்து வந்துட்டுருக்கு. குவாண்டம் கம்ப்யூட்டிங் வந்து இன்னொரு 5 வருஷத்துலேருந்து 15 வருஷம் வரைக்கும் அதுக்குள்ளே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. குவாண்டம் வந்து வந்தது அப்படின்னா குவாண்டம் கம்ப்யூட்டிங் வந்து வந்தது அப்படின்னா இந்த ஏஐ இதெல்லாம் வந்து எல்லாத்தையுமே அவுட்டேட்டடாக பண்ணிடும். ஆல்ரெடி வந்து குவாண்டம் வந்து ஸ்டார்ட் ஆனோடனே ஏஐ வந்து ரொம்ப பபுள்ஸ்லாம் வந்து உடைய ஆரம்பிச்சிருச்சு. ஏஐ வந்து இப்போ அவுட்டேட்டட் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பெரிய பெரிய கூகுள், ஃபேஸ்புக் அவங்களாம் வந்து குவாண்டம் நோக்கி போயிட்டுருக்காங்க. ஐபிஎம்மு, மைக்ரோசாஃப்ட்லாம் வந்து அவங்க வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங்கை தான் வந்து ஃபுல் ஃபோக்கஸாக பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ குவாண்டம் கம்ப்யூட்டிங் வந்துச்சு அப்படின்னா இந்த டோட்டல் கேமை வந்து மொத்தமாக சேஞ்ச் ஆகிடும். அப்புறம் வந்து கிரிப்டோ கரன்சியோட பிளாக் செயின்ஸே வந்து இதை விட இன்னும் அல்ட்ரா ஃபாஸ்ட்டாக, இதை விட இன்னும் சேஃபாக வந்து அது வந்து குவாண்டம் கம்ப்யூட்டர் வந்து பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் வந்து இப்போதைக்கு வந்து இதில் இருக்கக்கூடிய நம்பிக்கையை வந்து கொஞ்சமாக இழக்கிறாங்க. இன்வெஸ்டர்ஸ் வந்து நிறையா வந்து இதில் இதாகிறாங்க, பயப்படுறாங்க. ஒரு ஃபியர் ஜோனில் இருக்குது இப்போதைக்கு மார்க்கெட் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஃபியரில் இருக்குது. அது வந்து குவாண்டம் கம்ப்யூட்டர் வந்து கிரிப்டோ வந்து மொத்தமாக அழிச்சிருமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபியரில் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இப்போ வந்து நடக்கிறது வந்து ஒரு பேனிக் செல்லிங்னு சொல்லலாம். இது வந்து
கிரிப்டோவில் வந்து ஒரு பேனிக் செல்லிங் நடக்குது. ஸோ மார்க்கெட்டில் எல்லா மார்க்கெட்லையுமே இது நடக்கிறது தான். திரும்ப வந்து ஒரு பேனிக் செல்லிங் வரும், திரும்ப வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்டர் வந்து பை பண்ணுவாங்க, திரும்ப செல் ஆகும். எல்லாமே நார்மலாக நடக்கிறது தான். ஸோ வந்து நம்மளோட ஃபோக்கஸ் வந்து இங்கே வந்து பை கிடைக்குதான்னு எதிர்பார்க்கலாம், அவ்வளோதான். ஸ்ட்ரக்சர் படி இது வந்து சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. ஸோ இங்கே பை கிடைச்சா நம்ம எடுக்கலாம், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. டெய்லியில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நான் சும்மா வந்து இந்த வீக்லி இதுக்காக மார்க் பண்ணி வச்சேன், இதை விட்டுருவோம். டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து இது வந்து ஆல்ரெடி ஃபார்ம் ஆன ஒரு ரீட்ரேஸ் ஏரியா தான். இந்த மாதிரி ஒரு கிரே கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே என் பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ரீட்ரேஸ் ஒன்றுன்னு சொல்லுவேன். என்ன அப்படின்னா, ஏற்கனவே வந்து ப்ரைஸ் இந்த இடத்துக்கிட்ட நிறையா வாட்டி வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆகிருக்கும். மேலேருந்து வந்தாலும் ரிஜெக்ட் ஆகிருக்கும், கீழே வந்தாலும் ரிஜெக்ட் ஆகிட்டு திரும்ப சின்ன மூமெண்ட் கொடுத்துட்டு தான் மேலே போயிருக்கும், கீழே வந்திருக்கும். ஸோ அதே போல் அடுத்த வாட்டி ப்ரைஸ் எந்த இடத்த எப்போ இங்கே வந்தாலுமே சின்ன ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு மேலே போகிறதோ இல்லை அந்த மூமெண்ட்டை பொறுத்து கீழே வரதோ நடக்கும். சரி, ஓகே. அந்த இடத்த ப்ரைஸ் வந்து ரீச் ஆகிருக்கு, அதனால் வந்து ஒரு சின்ன புல் பேக் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் படி. அதுக்காக மார்க் பண்ணியிருக்கேன். அதே போல் வந்து ப்ரைஸ் வந்து ரீச் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா விக்கு விட்டுட்டு திரும்ப உடனே வந்து திரும்ப பைக்கு திரும்பியிருக்கு. நேற்று டச் ஆகிட்டு திரும்பி இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த நவம்பர் மந்த் வந்து எப்படி இப்படியே பொறுமையாக மேலே போதா இல்லை வந்து திரும்ப உடச்சிட்டு கீழே வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அடுத்து 4 ஹவரில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஃபோர் ஹவரில் வந்து ஃபுல்லாகவே செல்லில் வந்திருக்கு. லோவர் ஹை இன்னும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான லோவர் ஹை வந்து 4 ஹவரில் வந்து இன்னும் பைக்கு திரும்பல. 4 ஹவரில் வந்து மார்க்கெட் வந்து இன்னும் செல்லில் தான் இருக்குது. என்ன ஒரு ரீட்ரேஸ் ஏரியான்றனால ரீட்ரேஸ் ஏரியாவில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க லோவர் லோவுக்கும் இங்கே இருக்க லோவர் லோவுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லோவர் லோவுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் கம்மியாயிடுச்சு. ஸோ டிஸ்டன்ஸ் கம்மியாயிடுச்சுன்ற போது இது வந்து பையாக திரும்புறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்ற பட்சத்தில் தான் இருக்குது. பட் வந்து இதை உடைக்கிற வரைக்கும் 4 ஹவரில் இந்த லெவலில் உடைக்கிற வரைக்குமே வந்து இது வந்து செல்லு தான். இதை உடைச்சிட்டு மேலே போயிட்டு திரும்ப வந்தால் தான் வந்து இது பை ஆக திரும்புதுன்னு அர்த்தம். ஸோ இப்போதைக்கு 4 ஹவரில் செல்லில் தான் இருக்குது. 1 ஹவரில் போய் பார்ப்போம். 1 ஹவரில் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இதை மார்க் பண்ணிப்போம். இதை வந்து உடைக்கிற வரைக்கும் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து இன்னும் ஸ்டில் வந்து செல்லு தான். இதை உடைச்சிட்டு மேலே போயிட்டு சப்போஸ் இதை உடைச்சிட்டு ஒரு வாட்டி பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா திரும்ப வந்து இது வரைக்கும் வந்துட்டு இங்கே இருக்க ஆர்டர்ஸ்லாம் எடுத்துகிட்டு இங்கே ஒரு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணிவிட்டு இங்கே போகும்போது தான் வந்து இந்த இடத்துக்கிட்ட நம்ம என்ட்ரி எதிர்பார்க்கணும். இங்கே கேண்டில் கன்ஃபர்மேஷன்லாம் பண்ணிவிட்டு எல்லா கன்ஃபர்மேஷனையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் ஓகே ஆச்சுன்னா இங்கே என்ட்ரி எடுத்து இங்கே எஸ்எல் போட்டு அடுத்த டார்கெட் வந்து இங்கே வைக்கலாம். 92 வாங்கணும் அப்படின்னா 96 வந்து நம்ம டார்கெட் எதிர்பார்க்கலாம். ஓகேவா? எல்லா கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும். இல்லை அப்படின்னா மேபி இது வரைக்கும் போயிட்டு கூட திரும்ப செல் ஆகிறதுக்கு புது நியூ லோ ஃபார்ம் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ரெண்டையும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அடுத்து பிடிசியில் வேறு என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, ஓகே இப்போதைக்கு நம்ம வந்து இது வந்து பையாக போயிட்டுருக்கு. பட் வந்து இன்னும் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்கல. ஸோ எப்போ வேணாலும் ப்ரைஸ் வந்து இந்த இடத்துக்கிட்ட திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று திரும்பணும், இல்லைனா இதை உடைக்கணும். பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே போகணும். இதை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே போனாலும் இது வரைக்கும் கீழே வந்துட்டு திரும்புகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் என்ட்ரி எடுக்கணும். சப்போஸ் மார்க்கெட்டு இங்கேயே திரும்பிச்சு இந்த இடத்துல போயிட்டு இங்கே எங்கேயாவது திரும்பிச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு செல்லு ட்ரை பண்ணி இந்த இடத்துல டைட் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஒரு சின்ன செல்லை வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா ட்ரெண்டு வந்து இன்னும் செல்லில் தான் இருக்குது. அப்படி பை பண்ணுறோம் அப்படின்னா இதை பிரேக் அவுட் கொடுத்து திரும்ப வந்து இங்கே ஹையர் லோ ஃபார்ம் பண்ண பிறகு தான் பை பண்ணணும். இப்போதைக்கு வேணால் இங்கேருந்து வந்து ப்ரைஸ் திரும்பிச்சு அப்படின்னா ஒரு சின்ன செல்லு வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு ஸ்கால்பிங் வேணால் செல்லு ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் வந்து அதுவும் வந்து கன்ஃபர்மேஷன் வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா கன்ஃபர்மேஷன் இல்லை அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். தேவையில்லாமல் காசை எடுக்காதீங்க. சரி, ஓகே. அடுத்து வந்து கோல்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். கோல்டும் பிட்காயினும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மோஸ்ட்லி வந்து ஒரே மாதிரி தான் மூவ் ஆகிட்டுருக்கு. கோல்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ட்ரக்சர் படி பார்த்திங்க அப்படின்னா இது வந்து போயிட்டு இங்கே ஒரு ஃபுல் ஸ்ட்ரக்சர் இது வரைக்கும் வந்துட்டு இப்படி வந்துட்டு தான் மூவ் ஆகணும். ஸோ இந்த மூமெண்ட்டை தான் வந்து ப்ரைஸ் வந்து இப்போ செல் மூமெண்ட்டை மாதிரி காட்டிகிட்ருக்கு. ஸோ இது வரைக்குமே மேபி இது வரைக்கும் இல்லை இது ஒரு 3800 வரைக்குமே வந்துட்டு திரும்ப மேபி ஒரு நியூ சைக்கிள் ஃபார்ம் பண்ணி திரும்ப நியூ பை போகலாம். 3800 வரைக்குமே வந்து இது வந்து ஸ்டில் வந்து பிக் பிக்சரில் பை தான். பட் இப்போதைக்கு நமக்கு இந்த ஆஃப் சைக்கிள் முடிஞ்சிருக்கு.
அதாவது ஒரு சைக்கிளில் இப்படி வரதில் இது வரைக்கும் முடிஞ்சிருக்கு. இங்கேருந்து வந்து இது இந்த சைக்கிள் வந்து செல் மாதிரி நம்ம காட்டும். அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு மார்க்கெட்டில், இதுதான் நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்படி ஒரு ஃபுல் சைக்கிள் இது வரைக்கும் வரலாம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம செல் எதிர்பார்க்கலாம். இங்கே வந்துட்டு திரும்ப வந்து மார்க்கெட் வந்து திரும்பிச்சுன்னு அப்படின்னா நம்ம மேலே பை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஷார்ட் டேர்மாக நம்ம செல் ட்ரை பண்ணலாம் இதில். அதே போல் நமக்கு 4 ஹவரில் பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சரும் நமக்கு கொடுத்துருக்கு. 4 ஹவரில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஹையர் லோ, அடுத்து ஒரு ஹையர் லோ இங்கே வச்சிருக்கு. வேலிடான ஹையர் லோ இல்லைனா இப்படி வந்துட்டு திரும்ப வந்து ஒரு ஃபுல் சைக்கிள் வந்து இங்கே தான் முடிஞ்சிருக்கு. ஓகேவா? ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஹையர் லோ, ஸ்ட்ராங்கான ஹையர் லோ கொடுத்துருக்கு. திரும்ப இங்கே வந்து ஒரு ஹையர் லோ கொடுத்துட்டு திரும்ப இதை வந்து உடச்சிருச்சு. இது புது ஹையர் லோ வச்சிருக்கு. இந்த புது ஹையர் லோவை இது வந்து உடச்சிட்டு கீழே வந்துருச்சு. ஸோ வந்து இதை வந்து நம்ம பிரேக் அவுட்டாக மார்க் பண்ணியிருக்கோம். ஒரு வாட்டி நம்ம ஹையர் லோ உடச்சிருச்சு அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், பிரேக் அவுட் கொடுத்துட்டு திரும்ப வந்து ஒரு நல்ல லோவர் ஹை இங்கே வரைக்கும் போயிட்டு ஒரு 70% போயிட்டு லோவர் ஹை ஃபார்ம் பண்ணிட்டு தான் கீழே வரணும். ஸோ இப்போ அதையும் ஃபார்ம் பண்ணிடுச்சு. நம்ம இந்த இடத்துக்கிட்ட ஆக்சுவலி என்ட்ரி ஆகிருக்கணும். அப்படியே என்ட்ரி கீழே போயிருக்கு. இங்கே வந்து ஒரு சின்ன புல் பேக் காட்டுது. பட் இருந்தாலும் பார்த்து இது இன்னும் வந்து செல் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ இது வரைக்கும் மேபி 3800 வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகம் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம ஸ்ட்ரக்சர் படி இது வந்து இன்னும் செல் ட்ரெண்டு தான் போகணும். பட் வந்து இன்டர்னலி 1 ஹவரில் ஏதாவது பை மாறி இருக்கான்னு பார்ப்போம். எது வரைக்கும் நமக்கு இது செல் ட்ரெண்ட் அப்படின்னா இந்த 4 ஹவர் இதை உடைக்கிற வரைக்கும் 4245 உடைக்கிற வரைக்குமே வந்து இது செல் ட்ரெண்டு தான். சப்போஸ் 4045 245 உடைச்சிருச்சு அப்படின்னா இது வந்து பை ட்ரெண்டாக மாறிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? 1 ஹவரில் பார்த்தோம் அப்படின்னா 1 ஹவரில் வந்து இந்த இடத்துக்கிட்ட ஒரு சின்ன ஆர்டர் பிளாக் இருக்குன்னு மார்க் பண்ணியிருந்தேன். அந்த இடத்த வந்து ப்ரைஸ் வந்து லிக்விடிட்டி எடுத்துகிட்டு திரும்ப கீழே வந்துட்டு திரும்ப அப்படி மேலே ப்ரைஸ் மூவ் ஆகிற மாதிரி காட்டுது, பை காட்டுது. ஸோ 1 ஹவரில் என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி நமக்கு 4 ஹவர் பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருச்சு. இந்த இடத்துக்கிட்ட வரும்போது ரீட்ரேஸ் ஏரியா அப்படின்றனால ஒரு ரீட்ரேஸ் ஏரியானால ஒரு சின்ன ரிஜெக்ஷன் காட்டுது. பட் வந்து இது ஸ்டில் வேலிட் பையாக எடுத்துக்க முடியுமான்னா எடுத்துக்க முடியாது. ஓகேவா? என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து இன்னும் வந்து ஒரு செல்லு தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நமக்கு கடைசியாக ஃபார்ம் ஆகிருக்க லோவர் ஹை வந்து இது. ஓகே, 1 ஹவரில் ஃபார்ம் ஆகிருக்க லோவர் ஹை வந்து இது. ஸோ 1 ஹவரில் இதை உடைக்கிற வரைக்கும் நமக்கு வந்து இது வந்து செல்லு தான். 1 ஹவரில் இதை உடைக்கிற வரைக்கும் நமக்கு செல்லு தான். இதை உடைச்சிருச்சு அப்படின்னா 1 ஹவரில் நமக்கு பையாக மாறி இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இங்கே ஒரு ஸ்ட்ராங்கான லோவர் ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ ப்ரைஸ் மேலே போயிட்டு இப்படி மேலே போயிட்டு திரும்ப இப்படி கீழே வரதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. அடுத்து 30 மினிட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கேண்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான இன்ஸ்டியூஷன் கேண்டில்ஸு. ஸோ வந்து ப்ரைஸ் இங்கே இருக்க ஆர்டர் பிளாக்ஸை எடுக்கிறதுக்காக தான் ப்ரைஸ் வந்து ஒரு சின்ன ரிஜெக்ட்ஸ் காட்டி மேலே வந்திருக்கு. ஸோ வந்து இதுவும் வந்து நமக்கு என்ன கன்ஃபார்ம் பண்ணுதுன்னா செல் ட்ரெண்டு கண்டினியூ ஆக அப்படின்றது மாதிரி கன்ஃபார்ம் பண்ணுது. ஸோ பார்க்கலாம் என்னன்ட்டு. ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 15 மினிட்ஸில் இது ஒரு ஹையர் லோ, அடுத்து வந்து இது ஒரு ஸ்ட்ராங்கான ஹையர் லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த ஹையர் லோவை ஈக்குவல் பண்ணியிருக்கு. ஓரளவுக்கு வந்திருக்கு. பட் வந்து உடைக்கல. இருந்தாலும் வந்து திரும்ப இங்கே மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஹையர் லோ தாண்டாமல் போகிற மாதிரி காட்டுது. ஸோ இது வந்து நமக்கு வந்து செல் ட்ரெண்டை கன்ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? செல் ட்ரெண்டு இன்றைக்கி எதிர்பார்க்கலாம். பட் வந்து பிளைண்டாக வந்து இது பண்ணாதீங்க. கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருச்சு அப்படின்னா லோ டைம் ஃப்ரேமில் போயிட்டு பாருங்கள். கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு அப்படின்னா செல் என்ட்ரி ட்ரை பண்ணி பாருங்கள் வித் டைட் ஸ்டாப் லாஸோட. ஸோ வந்து இதை வந்து நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான 15 மினிட்ஸ் ஒரு லோவர் ஹையாக மார்க் பண்ணிப்போம். ப்ரைஸ் வந்து இதை உடச்சி மேலே போச்சுன்னா 15 மினிட்ஸில் வந்து நமக்கு பையாக மாறுது அப்படின்னு அர்த்தம். இதை உடச்சிட்டு மேலே போச்சுன்னா 15 மினிட்ஸில் பையாக மாறுதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம இதில் வந்து ஒரு சின்ன ஷார்ட் டேர்மும் செல் எதிர்பார்க்கலாம். பிடிசி இல்லை கோல்டெல்லாம் வந்து மார்க்கெட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அடுத்து நாஸ்டாக் 100 ஆல்ரெடி நான் வந்து இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன். அதில் பாருங்கள். அது இன்றைக்கி தான் வந்து அனலைஸ் பண்ணேன். ஸோ வந்து அடுத்து யூரோ யூஎஸ்டியில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா
ஹீரோ யூஎஸ்டி. ஓகே. ஹீரோ யூஎஸ்டி வந்து வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னா, ஓவராலாக வந்து செல்லில் இருக்குது, ஓவராலாக செல்லில் இருக்குது மார்க்கெட்டு. பட் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்டர்னலாக ஒரு பை போயிட்டுருக்கு. இந்த பை வந்து எது வரைக்கும் மேபி போகலாம் அப்படின்னா இது வரைக்கும் போகலாம்னு சொல்லியிருந்தோம், ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அதே போல் போயிட்டு இங்கேருந்து ஒரு சின்ன சின்ன ரிஜெக்ஷன் காட்டி இப்போ செல் ட்ரெண்ட் வர மாதிரி காட்டுது. இதை ஃபுல்லாக உடைச்சிருச்சு அப்படின்னா இது வந்து பெரிய லெவலில் பை ட்ரெண்டாக மாறிடும். ஒரு வீக்லி லெவல் மந்த்லி லெவலே பை ட்ரெண்டாக மாறிடும். பட் வந்து ப்ரைஸ் ஒன்று இந்த உடைக்கல இதை. இப்போதைக்கு செல் ட்ரெண்டுக்கான கரெக்டான ஒரு ஜோனுக்கு போயிட்டு செல் ட்ரெண்ட் எப்படி எடுத்திருக்கு. ஓவராலாக வந்து செல் எதிர்பார்க்கலாம், பெரிய ட்ரெண்டில் வந்து செல் மாதிரி காட்டிகிட்டு இருக்கு. ஸோ வந்து நம்ம இதில் வந்து செல் எதிர்பார்க்குறது இப்போதைக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும், ஒரு நல்ல ஐடியா செல் எதிர்பார்க்கணும் பிக்கர் பிக்சர் படி. ஸோ டே டைம் ஃப்ரேமில் போயிட்டு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இங்கேருந்து அழகான ஒரு ஹையர் லோ, திரும்ப ஒரு ஹையர் லோ, திரும்ப இந்த ஹையர் லோ உடைக்கக்கூடாது கடைசி வரைக்கும். பட் இங்கே வரைக்கும் ஃபார்ம் பண்ணியிருக்கு ஒரு ஹையர் லோ, இது வரைக்கும் வந்திருக்கு, வந்துட்டு திரும்ப கீழே உடச்சிட்டு வர மாதிரி காட்டுது. ஸோ இதை உடச்சிருச்சு அப்படின்னா டே டைம் ஃப்ரேமில் இது பிரேக் அவுட்டாக மாறிடும், ஃபுல்லாக செல்லாக மாறிடும். பட் வந்து இன்னும் செல்லாக மாறலை. டே டைம் ஃப்ரேமில் இன்னும் ஸ்டில் வந்து பையாக தான் இருக்குது. பட் செல்லாக மாறதுக்கான வாய்ப்பு வந்து ஒரு 50% 60% வந்து இருக்குது. ஓகேவா? எப்போ அப்படின்னா இதை பிரேக் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு லோவர் ஹை ஃபார்ம் பண்ணிவிட்டு கீழே போகணும். அது வரைக்கும் நம்ம இது வந்து பை ட்ரெண்டு தான். ஓகேவா? சரி பார்க்கலாம். அடுத்து 4 ஹவரில் 4 ஹவரில் பார்த்தோம் அப்படின்னா 4 ஹவரில் இங்கேருந்து வந்திருக்கு. இங்கே வந்துட்டு இங்கே ஒரு ஹையர் லோ, ஸ்ட்ராங்கான ஹையர் லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு. அப்புறம் இங்கே ஒரு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு. ப்ரைஸ் வந்து இங்கே வந்து இதை வந்து திரும்ப வரும்போது இதை உடச்சிருச்சு, இந்த ஹையர் லோ உடச்சிருச்சு. உடச்சிட்டு கீழே வந்துட்டு திரும்ப ஒரு லோவர் ஹை வைக்கிறதுக்கு இது வரைக்கும் போயிருக்கு. லோவர் ஹையை வச்சுட்டு ஸ்ட்ராங்கான லோவர் ஹை வச்சுட்டு திரும்ப ப்ரைஸ் அப்படியே பொறுமையாக கீழே வந்திருக்கு. கீழே வந்துருந்ததுன்னா இது ஒரு லோவர் ஹை, இது ஒரு லோவர் ஹை, இது ஒரு லோவர் ஹை. ஓகேவா? இன்னும் வந்து ப்ரைஸ் வந்து செல்லில் தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் உடைக்கிற வரைக்கும் ப்ரைஸ் வந்து ஸ்டில் வந்து செல்லில் தான் இருக்குது. இப்போதைக்கு செல்லில் தான் ஓடிட்டுருக்கு. ஓகேவா? 4 ஹவரில் செல்லில் இருக்குது. 1 ஹவரில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஓகே 1 ஹவரில் இதை வந்து நம்ம லோவர் ஹையாக மார்க் பண்ணிக்கலாம், கடைசியாக வச்சு லோவர் ஹையாக மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து 1 ஹவரில் செல்லு. ஏதாவது நம்ம ஒரு சைடை வந்து எந்த ட்ரெண்டில் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த ட்ரெண்டில் இருக்கிறத மட்டுமே வந்து மேலே மட்டுமே மார்க் பண்ணிட்டு வரலாம். நம்ம கீழே ரெண்டையும் மார்க் பண்ணிகிட்டே போகணும் அவசியம் கிடையாது. நமக்கு ட்ரெண்ட் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் மட்டும் மார்க் பண்ணிட்டு வரலாம். எப்போ வந்து நம்ம லாஸ்ட்டாக மார்க் பண்ணுற நம்ம இப்போ எதுக்காக வந்து ஒரு சைடாக மார்க் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா, இப்போ நான் வந்து 1 ஹவரில் மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ 1 ஹவரில் வந்து இதை போய் பிரேக் பண்ணிடுச்சுன்னா அப்படின்னா எனக்கு 1 ஹவரில் வந்து பை ட்ரெண்டாக மாறிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ வந்து நான் இதை வந்து பை எதிர்பார்க்கலாம். எது வரைக்கும் அப்படின்னா 4 ஹவர் உடைக்கிற வரைக்கும். இது வரைக்கும் போயிட்டு கூட திரும்ப வந்து 4 ஹவரில் திரும்ப செல்லாக வந்து கண்டினியூ ஆகலாம். ஸோ இன்டர்னலாக வந்து நமக்கு ஒரு பை கிடைக்கலாம். ஸோ ஒரு இது நம்ம மார்க் பண்ணுறதுக்காகனா அது உடைக்கிற வரைக்கும் ப்ரைஸ் வந்து அந்த டைம் ஃப்ரேமில் செல்லாவோ பையாவோ இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ இதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்கே சின்ன மூமெண்ட் இது வரைக்கும் காட்டினா கூட இன்டர்னலாக இது வரைக்கும் இந்த பை ட்ரெண்ட் எது வரைக்கும் போகலாம் அப்படின்னா இது வரைக்கும் போகலாம். இதை உடைச்சிருச்சு அப்படின்னா இது வந்து ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சராக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் சும்மா இன்டர்னலாக போயிட்டு கூட திரும்ப செல்லு வந்து கீழே கண்டினியூ ஆகலாம். அதனால தான் நான் வந்து இந்த ஜோனை மார்க் பண்ணுறது. அடுத்து 30 மினிட்ஸ் 15 மினிட்ஸில் பார்ப்போம். 15 மினிட்ஸில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஓகே 15 மினிட்ஸ்லேயும் வந்து அழகான ஒரு ஹையர் லோவர் ஹை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓகேவா? நம்ம ஒரு கலருக்கும் வந்து ஒரு கலரில் மார்க் பண்ணி வச்சுப்போம். நான் நார்மலாக வந்து ஒரு டைம் ஃப்ரேமுக்கும் ஒரு கலரில் மார்க் பண்ணி வச்சுப்பேன். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு எந்த டைம் ஃப்ரேமை உடச்சிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும்.
இப்போ 15 மினிட்ஸு சப்போஸ் வந்து இப்போ வந்து ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டு இதை உடச்சிது அப்படின்னா 15 மினிட்ஸை வந்து உடச்சிருச்சு. ஸோ 15 மினிட்ஸில் வந்து நமக்கு பையாக மாறிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்து நம்ம வந்து நம்ம டார்கெட்டை வந்து இது வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இந்த பை ட்ரெண்டை வந்து இது வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இங்கே வரைக்கும் போயிட்டு திரும்ப சின்ன ரிஜெக்ஷன் காட்டிட்டு திரும்ப மூவ்மெண்ட்டை வந்து ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா இதை உடச்சிட்டு மேலே போகலாம். அடுத்து இது வரைக்கும் போகலான்னா 4 ஹவரோட லோவர் கையில் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்களா, இது வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இதனால தான் நம்ம வந்து ஒரு லெவலாக மார்க் பண்ணுறது. அதே போல் பை ட்ரெண்டில் இருந்தாலும் நம்ம பை ட்ரெண்டில் 4 ஹவர் 1 ஹவர் 15 மினிட்ஸ் மார்க் பண்ணிகிட்டே போகணும். ஸோ எப்போ வந்து இதை உடைக்குதோ அடுத்து வந்து நம்ம இதில் 15 மினிட்ஸ் செல்லாக மாறிடுச்சுன்னா 1 ஹவரோட ஹையர் லோ வரைக்கும் நம்ம டார்கெட் எதிர்பார்க்கலாம். அடுத்து 1 ஹவரோட ஹையர் லோவை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா 4 ஹவரோட ஹையர் லோ வரைக்கும் நம்ம டார்கெட் எதிர்பார்க்கலாம். இதுக்காக தான் நம்ம வந்து இதை மார்க் பண்ணுறது, வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து என்ன சொல்கிறது, நம்மளோட என்ட்ரியை வந்து நம்மளோட இலக்கை வந்து நம்ம சின்ன சின்னதாக பிரித்து உள்ளே கொண்டுட்டு போயிட்டே இருக்கும். ஸோ வந்து நமக்கு கொண்டுட்டு போகும்போது வந்து நமக்கு ஒரு தெளிவான வியூ கிடைக்கும். அடுத்து என்ன நடக்க போகுது, என்ன நடந்தால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். சும்மா வந்து நம்ம 4 ஹவரில் பார்த்துட்டு 4 ஹவரில் போயிட்டு பார்த்துட்டு ஓகே கேண்டில் வந்து இது வரைக்கும் வந்திருக்கு, சரி இந்த வரைக்கும் வந்திருக்கு, இங்கே கேண்டில் வந்து பையாக மாறிடுச்சு, நம்ம பை என்ட்ராகும், இது வரைக்கும் கேண்டில் எடுத்திருக்கு, இங்கே பையாக மாறி இருக்குது, இங்கே வந்து கீழே வரல, ஸோ நம்ம பையாக மாறிடும் நம்ம எடுத்துகிட்டு உட்காந்துருந்தோம்னா உடனே வந்து நம்ம இது கிட்ட ஆகிடுமான்னு அப்படின்னா வாய்ப்பு கிடையாது. நிறைய வாட்டி வந்து நம்ம எஸ்எல் கிட்ட வரது வாய்ப்பு இருக்குது, இல்லை ட்ரெண்ட் வந்து கண்டினியூ இப்படி கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நம்ம ஒரு சின்ன டைம் ஃப்ரேம் வரைக்கும் போய் என்ன நடக்குது, இதுக்கு மேலே போனால் என்ன நடக்கும், இதுக்கு கீழே வந்தால் என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து தெளிவாக மார்க்கிறோம். இது மாதிரி தான் வந்து ஒரு அனலைஸ் வந்து பண்ணணும் நார்மலாக. அடுத்து ஜிபிபி யூஎஸ்டியில் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஜிபிபியும் யூஎஸ்டியும் யூஎஸ்டியும் வந்து மோஸ்ட்லி ஒரே மாதிரி தான் வந்து மூவ் ஆகும். ரெண்டும் வந்து ஒரே பேட்டர்ன் தான் உருவாகிட்டு இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். பார்த்தீங்கன்னா இதுவும் அதே தான். பார்த்தீங்கன்னா வீக்லியில் வந்து பார்த்தீங்கன்னா செல் டைமில் தான் வந்தது, ஃபுல்லாக செல்லில் வந்துட்டு இப்போ வந்து கரண்ட்லேயே வந்து இன்டர்னலாக ஒரு பை எடுத்திருக்கு. இந்த பையை வந்து பார்த்திங்கன்னா இதை உடைக்காத வரைக்கும் இது வரைக்கும் கூட இந்த பை ட்ரெண்டு போகலாம், போயிட்டு திரும்ப இந்த இடத்துக்கு கூட செல் ஆகலாம்னு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. அதே போல் கரெக்டாக இந்த இடத்துல போயிட்டு செல் எடுக்குது. ஓகேவா, நான் சொல்லியிருந்த போல் தான் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து வீக்லி வரைக்கும் போயிட்டு வீக்லியில் வந்து செல்லில் தான் இருக்குது, பட் இன்டர்னலாக பை போயிட்டு இருந்தது. இந்த பை வந்து எது வரைக்கும் போகலாம் அப்படின்னா இது வரைக்கும் போகலாம் நம்ம எதிர்பார்த்தோம், இல்லை இது வரைக்கும் கூட போயிட்டு வந்து நம்ம திரும்பி கீழே வரலான்னு எதிர்பார்த்தோம். ஸோ இது இன்டர்னல் பை தான், பட் வீக்லி நடக்கிற இன்டர்னல் பை. நம்ம வந்து பை நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பை எதிர்பார்க்கக்கூடாது. பை என்ட்ரி வந்து ஆல்ரெடி வந்து நியர் டு க்ளோஸ் த லாஸ்ட்டு செல் ஏரியா வரைக்கும் போயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து இங்கே மூவ்மெண்ட் வந்து செல்லு தான் எதிர்பார்க்கணும் நம்ம. சரி பார்ப்போம், அடுத்து நம்ம சின்ன டைம் ஃப்ரேமில் போயிட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பையில் தான் இருந்தது. டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து இன்னும் செல்லாக மாறிடுச்சான்னா இன்னும் இல்லை. டெய்லி டைம் ஃப்ரேமில் இன்னும் ஒரு சைக்கிள் முடிய போகிறதுக்கான ஒரு சின்ன பாசிபிலிட்டி காட்டியிருக்கு. ஸோ வந்து இங்கே வரைக்கும் வந்துட்டு திரும்ப வந்து இங்கே சின்ன ஒரு பை ட்ரெண்டு எதிர்பார்க்கலாம் நம்ம. இப்படி பை போயிட்டு கூட திரும்ப கீழே வரலாம், இப்போ டேரெக்டாக இப்படி கீழே வரணும்னு அவசியம் கிடையாது. இப்போ தான் ஒரு ஃபுல் சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன அறிகுறி காட்டுது டே டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும். ஓகேவா, இன்னும் வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டு கூட இந்த வரைக்கும் வந்துட்டு கூட இந்த லெவல் வரைக்கும் வந்துட்டு கூட திரும்ப வந்து சின்ன ஒரு பை ஆகிறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்குது. 1.27 1.28 1.28 அந்த அந்த ஜோன் வர வரைக்குமே வந்து ஜிபிபி யூஎஸ்டி வந்து ஸ்டில் வந்து பை தான். ஓகேவா, என்ன தான் வந்து கரண்ட்லி இப்போ இன்டர்னலாக செல்லு நடந்துட்டு இருந்தாலும் இது வரைக்கும் வந்துட்டு ஒரு ஃபுல் சைக்கிளை முடிச்சுட்டு திரும்ப வந்து ஒரு பை எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, அடுத்து 4 ஹவரில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 4 ஹவரில் இங்கேருந்து ஃபார்ம் ஆகி வந்திருக்கு. இங்கே ஒரு ஹையர் லோ, அடுத்து இங்கே ஒரு ஹையர் லோ, அடுத்து ஈக்குவலான ஒரு ஹையர் லோ வச்சுருக்கு. இந்த ஹையர் லோவை இங்கேயே உடச்சிருச்சு. சரியா, நான் வந்து கொஞ்சம் லாங் ஜோனில் மார்க் பண்ணியிருக்கேன், பட் இங்கேயே வந்து இந்த பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. சரி, இருந்தாலும் இது வந்து ஒரு பிக் பிக்சரில் பார்க்கும்போது இது வந்து இதுதான் வந்து ஒரு ஃபுல் சைக்கிள் எடுக்க முடியும். ஸோ இதனால் நம்ம இதை மார்க் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே வந்து ப்ரைஸ் இதை பிரேக் பண்ணாமல் மேலே போயிருந்துருக்கணும், பட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு இதுவும் வந்து பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ வந்து இதை வந்து நான் 4 ஹவர் பிரேக் ஸ்ட்ரக்சராக மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம 4 ஹவர் பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சராக மாறின பிறகு நம்மளோட பேட்டர்ன் படி எப்படி வந்து இதுவாகணும் அப்படின்னா நல்ல வந்து இது வரைக்கும் போயிட்டு ஒரு லோவர் கை வச்சு இப்படி தான் கீழே போகணும். நான் சம்டைம்ஸ் சொன்னேன் ப்ரைஸ் இது இப்படியும் கீழே வந்துடும் சொல்லிட்டு நான் ஒரு லாஸ்ட்டு அட்வான்ஸ் ட்ரேடிங் கான்செப்ட்டில் ஒரு என்ட்ரி மாடல் வீடியோன்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன் ரீசெண்டாக. அதில் சொல்லியிருப்பேன் ப்ரைஸ் வந்து நார்மலாக ஒரு கரெக்டான ஸ்ட்ரக்சர் படி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்துட்டு லோவர் கை ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்து கீழே போகணும். பட் சம்டைம் வந்து இந்த இடத்துக்கிட்டே சின்ன இது கொடுத்துட்டு இப்படி கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இப்படி கீழே போச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா திரும்ப வந்து பொறுமையாக இங்கே வச்சுட்டு இப்படி வந்து திரும்ப என்ட்ரி எடுத்துகிட்டு திரும்ப கீழே போகும். இதுவும் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து ப்ராபபிலிட்டி தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வேலிடான ஸ்ட்ரக்சர் வந்து இப்போ வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. ஒரு வேலிடான திரும்ப ஒரு லோவர் ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னா இல்லை, ப்ரைஸ் இங்கேயே திரும்புகிற மாதிரி காட்டுது. ஸோ வந்து நமக்கு என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா என்னதான் இது சின்னதாக இது வரைக்கும் போனாலுமே நமக்கு வந்து திரும்ப வந்து பொறுமையாக இது வரைக்கும் பை வந்து ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் பை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கிட்ட நம்ம பை மூமெண்டம் வந்து எதிர்பார்க்கலாம். என்னதான் செல் ஆகிட்டு இருந்தாலும் இங்கே வரைக்கும் போனாலும் நம்ம இந்த இடத்துக்கிட்ட ஒரு பை மூமெண்டம் வந்து எதிர்பார்க்கலாம். ஆனால் ஒரு சைக்கிள் முடிச்சுட்டு ப்ரைஸ் வந்து திரும்ப ஒரு இதை எடுத்து அதுக்கப்புறம் தான் அது இப்படி தான் மூவ் ஆகணும் ஒரு ஸ்ட்ரக்சர் படி. ஸோ இந்த மூமெண்ட்டை வந்து நம்ம இந்த இங்கே எதிர்பார்க்கலாம். இது ஆல்ரெடி ஒரு சைக்கிள் முடிச்சிருக்கு. திரும்ப இந்த சின்ன மூமெண்ட்டை வந்து நம்ம இந்த இடத்துக்கிட்ட எதிர்பார்க்கலாம். சரி, ஓகே, பார்ப்போம். அடுத்து 1 ஹவரில் வந்து சரி 4 ஹவரில் வந்து இங்கே வந்து லோவர் ஹை, இது ஒரு லோவர் ஹை, அதுக்கப்புறம் இங்கே ஒரு லோவர் ஹை, திரும்ப ப்ரைஸ் வந்து இங்கே ஒரு லோவர் ஹை வச்சுருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோவர் ஹையை இங்கே பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. இங்கே பிரேக் அவுட் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 1 ஹவரில் ஒரு லோவர் ஹை மாதிரி பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, பை பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இது போல் அது என்ன சொல்கிறது, அன்விசிபிளாக இருக்க ஜோனெல்லாம் வந்து மார்க் பண்ண வேணாம். நமக்கு வந்து நிறைய நாய்ஸ் க்ரியேட் ஆகும், நம்ம கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இதை வந்து ஒரு அடுத்து வந்து 1 ஹவரில் ஒரு வேல்யூ லோவர் ஹையாக மார்க் பண்ணுவோம். ஓகேவா, இதை வந்து 1 ஹவர் லோவர் ஹையாக மார்க் பண்ணிப்போம். ஸோ நம்மளோட ரூல்ஸ் வந்து இப்போ ஒரு கேண்டில் வந்து நம்ம இப்போ செல்லு ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோன்னா நம்ம வந்து ஒரு ஜோன் மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ரூல்ஸ் என்னென்னா சிம்பிள். எப்போ இதை பிரேக் பண்ணுதோ அது வரைக்கும் வந்து இது செல் ட்ரெண்டு தான். இதை போய்ட்டு பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து திரும்ப இங்கே வரும்போது நம்ம பை எதிர்பார்க்கலாம். ஸோ இதை பிரேக் பண்ணாத வரைக்கும், லாஸ்ட்டாக ஃபார்ம் ஆன லோவர் ஹையை பிரேக் பண்ணாத வரைக்கும் நமக்கு வந்து ட்ரெண்ட் வந்து எந்த ட்ரெண்டில் இருக்கோ அதே ட்ரெண்டு கண்டினியூ ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ வந்து நமக்கு செல் ட்ரெண்டில் இருக்குது, நம்ம செல் ட்ரெண்டு தான் இங்கே எதிர்பார்க்கணும். சப்போஸ் இதை பிரேக் பண்ணிவிட்டு இந்த 1 ஹவரை பிரேக் பண்ணிவிட்டு மேலே போச்சு அப்படின்னா இப்போ வந்து நம்ம இங்கே வந்து திரும்ப பிரேக் அவுட் கொடுத்துட்டு கீழே வரும்போது நம்ம பை பண்ணலாம். ஓகேவா, இதுதான் சிம்பிள் நம்ம ரூல்ஸ். மார்க்கெட்டில் என்ன நடந்தாலும் கவலைப்பட தேவையில்ல. நம்மளோட ஸ்ட்ரக்சர் படி அது ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம், இல்லைன்னா நம்ம கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்க போகிறோம், வேறு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அப்படி பொறுமையாக இல்லை எல்லா ட்ரேடிங்கை போய் எடுக்க ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நிறைய வந்து திரும்ப திரும்ப உங்களுக்கு லாஸ் தான் வந்து ஆக வாய்ப்பு இருக்குது. பொறுமையாக இருக்கணும். ட்ரேடில் வந்து ரொம்ப பொறுமை தான் ரொம்ப அவசியம். இப்போ 1 ஹவரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து இந்த லோவர் ஹைனா திரும்ப இதை ஒரு புது லோவர் லோ வைக்கணும். பட் இங்கே லோவர் லோ இன்னும் வைக்கல. ரொம்ப மூமெண்ட் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு பெரிய இன்ஸ்டியூஷன்லாம் வந்து பை பண்ணாமல் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் மட்டும் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. இதில் மூமெண்ட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸோ இங்கே பை திரும்புகிற மாதிரி காட்டுது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா, நம்மளோட ஸ்ட்ரக்சர் படி லோவர் ஹைனா இதை வந்து உடச்சிட்டு திரும்ப லோவர் லோ ஃபார்ம் பண்ணி திரும்ப மேலே போகணும். பட் இது இங்கேயே போகிற மாதிரி காட்டுது. பார்க்கலாம் எந்த அளவுக்கு இது கன்ஃபார்மாக ட்ரேடு பை ட்ரெண்டாக மாறுதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ 15 மினிட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ட்ரெண்டு வந்து இதில் வந்துட்டுருக்கு, செல்லில் தான் வந்துட்டுருக்கு. ஸோ வந்து நமக்கு லாஸ்ட்டாக கிடைச்சிருக்க லோவர் ஹை ஸ்ட்ராங்கான ஒரு லோவர் ஹையை மார்க் பண்ணிப்போம். ஓகேவா, ஸோ இப்போ இது வரைக்கும் இதை உடைக்கிற வரைக்கும் ப்ரைஸ் வந்து நமக்கு இதை உடைக்கிற வரைக்குமே, இதை உடைச்சிட்டா நமக்கு பை, இதை உடைக்காத வரைக்கும் நமக்கு இன்னும் செல்லு தான். இந்த இடத்துக்கு நம்ம செல்லு தான் எதிர்பார்க்கணும். சப்போஸ் இதை உடச்சிட்டு மேலே போச்சுன்னா ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு திரும்ப வந்து இன்னும் திட்டம் பை எதிர்பார்க்கலாம். 15 மினிட்ஸில் பையாக மாறுதுன்னு அர்த்தம். அடுத்து ஜிபிபி ஜேபிஒயில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜிபிபி ஜேபிஒயும் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்னலாக வந்து அதுவும் அதே தான். அந்த யூரோஎஸ்டி ஜிபிபிஎஸ்டி என்ன நடக்குதோ அதே தான் நடக்குது. ஃபுல்லாக ஓவராலாக செல்லு வந்திருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீக்லி டைம் ஃப்ரேமில் பெரிய ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகி அழகாக வந்து ஒரு பை மூமெண்ட்டை கொடுத்து மேலே போயிட்டுருக்கு. போயிட்டு இப்போ வந்து அந்த மூமெண்ட்டை வந்து முடிய போகிறதுக்கான சான்ஸ் காட்டுது. ஏன்னா வந்து இந்த இடத்துக்கிட்ட ஒரு ரீட்ரேஸ் ஒன்று இருக்குது, அதுவும் வந்து மந்த்லியில் ஒரு ரீட்ரேஸ் ஒன்று இருக்குது. ஸோ வந்து ப்ரைஸ் வந்து இந்த இடத்துக்கு வந்ததுனால ஒரு சின்ன ரிஜெக்ஷன் காட்டியிருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து மேபி இன்னும் மூமெண்ட் இருந்து திரும்ப இதை பிரேக் அவுட் பண்ணி மேலே போகுமா இல்லை அப்படியே கீழே வருமா அப்படின்றத பார்ப்போம். இதை என்னை பொறுத்த வரைக்கும் இதை உடைக்கிறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் உடைச்சிடாது. ஏன்னா இது வந்து மந்த்லி ட்ரெண்டில் உருவாயிருக்கு. இதை வந்து வருஷ கணக்காக கூட ஆகும் இந்த வந்து உடைச்சிட்டு மேலே போகிறதுக்கு. இப்போதைக்கு இதை முடைச்சிட்டு மேலே போகுமானா வாய்ப்பு இல்லை.
ஸோ வந்து இன்டர்னலாக வந்து நமக்கு டே டைம் ஃப்ரேமில் பையில் இருக்குது. ஓவரால் வீக்லி மந்த்லி வந்து செல்லில் இருக்குது. ஸோ இப்போ வந்து டெய்லியும் வந்து நமக்கு செல்லில் திரும்பிச்சு அப்படின்னா நம்ம தைரியமாக வந்து செல் என்ட்ரி ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஏன்னா ஓவரால் ட்ரெண்ட் வந்து செல்லில் இருக்குது. ஆனால் டெய்லி டைம் ஃப்ரேமில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டெய்லியில் வந்து இன்டர்னலாக வந்து பை நடக்குது. சேம் யூரோ எஸ்டி ஜிபிபிஎஸ் நடக்கிற மாதிரி இன்டர்னலாக வந்து பை நடக்குது. அந்த பையும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற பழைய ஹைக்கு கிட்ட போயிடுச்சு. ஸோ நார்மலாக ஒரு வாட்டி ப்ரைஸ் வந்து பழைய ஹைக்கு போச்சுன்னா என்ன நடக்கும்னா, திரும்ப போயிட்டு ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்து திரும்ப தான் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் மூவ்மெண்ட் உடச்சிட்டு போகும். இல்லை அப்படின்னா ஸ்லோவாக அப்படியே கீழே வர ஆரம்பிச்சிடும். ஸோ பார்க்கலாம் நமக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. டே படி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பைன்னு சொன்னேன். இங்கேருந்து பை, திரும்ப ஒரு ஹையர் லோ, திரும்ப ஒரு ஹையர் லோ, இது ஈக்குவலாக வந்திருக்கு ஆனால் உடைக்கல. ஸோ வந்து ஸ்டில் வந்து ஹையர் லோ தான், திரும்ப மேலே போகுது. இதை உடைக்கிற வரைக்குமே வந்து ஸ்டில் வந்து இது வந்து பையில் தான் இருக்குது. டேயில் வந்து இது பையில் தான் இருக்குது இதை உடைக்கிற வரைக்கும். அடுத்து 4 ஹவரில் பார்த்தோம் அப்படின்னா 4 ஹவரில் இப்போ வந்து ஒரு சைக்கிள் இன்னும் முடிக்கலை. இப்படி போயிட்டு இப்படி வந்தால் தான் சைக்கிள் முடியும். இந்த ஒரு ஃபுல் சைக்கிள் முடிக்கலை. இது வந்து ஒரு சைடு மட்டும் தான் முடிஞ்சிருக்கு. பட்டு இதில் வந்து ஏதாவது செல் ஆகிறதுக்கான அறிகுறி காட்டுதா அப்படின்னா பார்ப்போம். ஓகே, இது வந்து ஹையர் லோ, இது வேலிட்னா ஹையர் லோ, ஹையர் லோ, ஹையர் லோ, ஹையர் லோ. ஸோ 4 ஹவரில் வந்து இந்த ஹையர் லோ உடைக்கணும். 4 ஹவர்லேயும் ஸ்டில் வந்து பையில் தான் இருக்குது. இந்த ஹையர் லோவை உடைச்சிட்டு கீழே வந்தால் தான் நம்ம வந்து செல் எதிர்பார்க்கலாம். இது வரைக்கும் இன்னும் பை தான். 4 ஹவரில் பை தான். அடுத்து 1 ஹவரில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்ம 4 ஹவர் மார்க் பண்ணிட்டோம். அடுத்து மற்ற வேறு எதையும் பார்க்க தேவையில்லை. நம்ம எதுக்காக மார்க் பண்ணுறோன்னா, மார்க் பண்ணுறது மற்ற இதெல்லாம் பார்க்க தேவையில்லை. நமக்கு இந்த இந்த இடத்துல என்ன நடக்குதோ அது மட்டும் தான் நமக்கு வேலை. இதை உடைக்கிற வரைக்கும் நமக்கு பை, இதை உடைச்சிருச்சுன்னா நம்ம செல் எதிர்பார்க்கணும். தட்ஸ் ஆல் சிம்பிள் நம்ம ரூல்ஸ். 1 ஹவரில் வந்து இங்கே ஒரு ஹையர் லோ, அடுத்து வேலிடான ஹையர் லோ இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு, ஹையர் லோ. அடுத்து இன்னும் ஒரு ஹையர் லோ ஃபார்ம் ஆகலை. ஸோ இது வரைக்கும் வந்து இப்போ நம்ம இதை மார்க் பண்ணிப்போம். இதை ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கேன் நான். இதெல்லாம் டெலிட் பண்ணிடுவோம். ஓகேவா? இது வந்து 1 ஹவரில் ஒரு ஸ்ட்ராங்கான ஹையர் லோ. நம்ம ரூல்ஸ் சிம்பிள். இதை உடைக்கிற வரைக்கும் ஸ்டில் பை, இதை உடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம செல் எதிர்பார்க்கணும். முடிஞ்சு போச்சு. அடுத்து வந்து 15 மினிட்ஸில் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 15 மினிட்ஸ்லேயே வந்து ஒரு அழகான ஹையர் லோ ஃபார்ம் பண்ணிகிட்டே போகுது. ஓகே, இங்கே ஒரு ஹையர் லோ, இது ஒரு ஹையர் லோ, இது ஒரு ஹையர் லோ. ஸோ எப்போ இதை உடைக்குதோ அடுத்த இது வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அடுத்த ஹையர் லோ, அடுத்த ஹையர் லோ. ஓகேவா? இது போல் 1 ஹவர் வரைக்கும் இது வந்து கீழே வந்துட்டு திரும்ப கூட மேலே போகலாம். ஸோ 15 மினிட்ஸில் நம்ம என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட்டாக நடந்த ஹையர் லோவை மார்க் பண்ணிக்கணும். லாஸ்ட்டாக ஒரு வேலிடான ஹையர் லோ எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா இதுதான் வந்து ஹையர் லோ. ஓகேவா? இன்னும் வந்து நமக்கு பை ட்ரெண்டில் தான் 15 மினிட்ஸ் வரைக்குமே பை ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து இதை உடச்சிச்சு அப்படின்னா 15 மினிட்ஸில் வந்து இது வந்து செல் ட்ரெண்டாக மாறுதுன்னு அர்த்தம். எங்கே என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா இங்கே வந்துட்டு திரும்ப போயிட்டு இங்கே ஒரு லோவர் ஹை கொடுக்கும். இங்கே தான் என்ட்ரி எடுக்கணும். இங்கே என்ட்ரி எடுக்கக்கூடாது. இதை உடச்சோடனே என்ட்ரி எடுக்கக்கூடாது. இங்கே போயிட்டு திரும்ப ஒரு லோவர் ஹை ஃபார்ம் பண்ணோன்னே சப்போஸ் இங்கே போயிட்டு இங்கேயோட லோவர் ஹை திரும்பவும் எப்போ ஒரு ஸ்ட்ராங்கான லோவர் ஹை கொடுக்குதோ அங்கே தான் என்ட்ரி எடுக்கணும். என்ட்ரி எடுத்து எது வரைக்கும் அந்த டார்கெட்டை வந்து இது பண்ணணும் அப்படின்னா அடுத்த ஹையர் லோ எங்கே ஃபார்ம் ஆகிருக்குன்னு பாருங்கள். இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு, இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு, இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ வந்து இதை வந்து இதுனா ஃபஸ்ட்டு டார்கெட் இங்கே, செகண்ட் டார்கெட் இங்கே, தேர்ட் டார்கெட் இங்கே. இப்படி தான் ஒன்று ஒரு டார்கெட்டாக வந்து நம்ம டேக் ப்ராஃபிட் எடுக்கணும். ஓகேவா? அது போல் இது வரைக்கும் போகலாம் அப்படின்னா இது வரைக்கும் வரலாம், 1 ஹவர் வரைக்கும் வரலாம். இது வரைக்கும் வந்துட்டு கூட திரும்ப ப்ரைஸ் பையில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இந்த 1 ஹவரை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா இது வந்து ஓரளவுக்கு 1 ஹவரில் ஸ்ட்ராங்கான செல் ட்ரெண்டாக மாறுதுன்னு அர்த்தம். அப்படி மாறும்போதும் இங்கே இதோட எடுத்துடக்கூடாது. திரும்ப பிரேக் அவுட் கொடுத்துட்டு திரும்ப ஒரு லோவர் ஹை ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இங்கே தான் என்ட்ரி எடுக்கணும். இப்படி தான் வந்து என்ட்ரிஸை வந்து ஒரு சார்ட்டை வந்து சிம்பிளாக வந்து மந்த்லி டைம் ஃப்ரேம்லேருந்து டே டைம் ஃப்ரேம், வீக்லி ஹவர் டைம் ஃப்ரேம் வரைக்கும் தனியாக பிரிச்சுட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஜோனை சின்னதாக வந்து மார்க்கப் பண்ணிவிட்டு கீழே கொண்டுட்டு போயிட்டே இருக்கணும். கொண்டுட்டு போயிட்டு அந்த இடத்துல என்ட்ரி கிடச்சிது அப்படின்னா கேண்டில் கன்ஃபர்மேஷனை பார்க்கணும். ப்ளஸ் வந்து அது எந்த ஏரியாவில் இருக்குது, சப்ளை ஏரியாவில் இருக்கா, டிமாண்ட் ஏரியாவில் இருக்கா அது பார்க்கணும். ப்ளஸ் வந்து அது 50 ஜோனில் இருக்கா, ஃபிபோனாச்சி லெவல் வச்சு பார்க்கணும், ட்ரெண்ட் லைன் வச்சு பார்க்கணும். இப்படி ஏகப்பட்ட கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லா கன்ஃபர்மேஷனும் ஓகே அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து ட்ரேடு உள்ள என்ட்ரு ஆகணும். அதே போல் இன்னொரு விஷயம் வந்து லிக்விடிட்டி கிராப் பண்ணிட்டாங்களா ஒரு இடத்துல வந்து
இன்சூரன்ஸ் வந்து லிக்விடிட்டிலாம் எடுத்துட்டாங்களா அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ட்ரேடில் என்ட்ரி ஆகணும். சரி, ஓகே. லிக்விடிட்டிலாம் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் அதை பற்றியும் ஒரு ப்ரீஃபான வீடியோ வந்து நெக்ஸ்ட்டாக போடுறேன். ஓகே கைஸ், பார்க்கலாம். எல்லோரும் நல்லபடியாக ட்ரேட் பண்ணுங்கள், நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. ஆல் த பெஸ்ட். ஓகே, பாய்.